உத்தரவு நகல் கிடைக்காததால் இரவு முழுவதும் சிறையில் இருந்த அல்லு அர்ஜுன் காலையில் வெளியே வந்ததும் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிய மனைவி ஸ்னேகா ரெட்டி. ஜெயில் நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகரின் வழக்கறிஞர் ஆவேசம். ரேவதி என்ற பெண் உயிரிழந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுனை 14 நாட்கள் ரிமாண்ட் செய்ய கீழ் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் அவருக்கு நிவாரணம் அளித்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ரேவதியின் கணவரும் தனது புகார் மனுவை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். இதனால் ஒரு சில மணி நேரத்தில் எல்லாம் மாறியது. இருப்பினும் அதற்குள் அல்லு அர்ஜுன் சஞ்சால்குடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை விடுவிக்குமாறு அவரது வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவு நகலை எடுத்துச் சென்று சிறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் சிறை நிர்வாகமோ விதிகளின்படி உத்தரவு தங்களுக்கு நேரடியாக வந்த பிறகே விடுவிக்க முடியும் என்று கூறியுள்ளனர். இதனால் அல்லு அர்ஜுன் வெள்ளிக்கிழமை இரவு சிறையில் கழிக்க வேண்டியதாக இருந்தது. எனினும் அவருக்கு சிறப்பு பிரமுகர்களுக்கான பிரிவில் ஜெயிலில் அறை ஒதுக்கப்பட்டது. அங்கு அவர் தனது இரவை கழித்துள்ளார். காலையில் அவர் சிறையில் இருந்து வந்தபோது அவரது மனைவி ஸ்னேகா ரெட்டி, மகள் அல்லு அர்ஹா ஆகியோர் அவரை வரவேற்றனர். மனைவி ஸ்னேகா ரெட்டி தனது கணவரை கட்டியணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு கண்ணீர் வடித்தார். சிறைக்கு வெளியே பேட்டியளித்த அல்லு அர்ஜுன் தான் சட்டத்திற்கு கட்டுப்படும் குடிமகன் என்றும் மீண்டும் ஒரு முறை துரதிருஷ்டமான அந்த சம்பவத்திற்காக அந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்பதாகவும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என்றும் தெரிவித்தார். இது குறித்து அல்லு அர்ஜுனின் வழக்கறிஞர் அசோக் ரெட்டி கூறும் போது, உயர்நீதிமன்றம் அளித்த ஜாமீன் நகலை காட்டியும் ஜெயில் நிர்வாகம் அல்லு அர்ஜுனை விடுவிக்க மறுத்துவிட்டது. இது குறித்து ஊடகங்கள் மாநில அரசிடமும் ஜெயில் நிர்வாகத்திடமும் தான் கேட்க வேண்டும். உயர்நீதிமன்றம் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. அப்படியிருந்தும் ஜெயில் நிர்வாகம் அதற்கு கட்டுப்பட மறுத்துள்ளது. இது சட்டவிரோத காவலாகும். இதற்காக அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது குறித்து நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.